இன்றைக்கி ஒரு வெண்டை சூப் ரெசிபி பார்க்கலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோ கேலரி சூப் அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த சூப் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த சீசனில் முள்ளங்கியோட அந்த கீரையும் சேர்த்து கிடைக்கும் இல்லையா, அந்த கீரையை வச்சு தான் சூப் பண்ண போகிறோம். கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கால்வாசி முள்ளங்கி வந்து இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டேஸ்ட்காண்டி நிறைய முள்ளங்கி போட்டால் டேஸ்ட் வந்து மாறும். இப்போ பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கொஞ்சம் குளிர்ச்சினால கண்டிப்பாக பூண்டு ஜீரகம் போட்டு சாட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், டொமேட்டோ, அப்புறம் கீரை, முள்ளங்கிலாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு தண்ணியில் இறங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா குக் பண்ணிட்டு வார்மாக இருக்கும்போதே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு. இப்போ எப்பயும் போல் சூப்லாம் பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பேனில் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் தண்ணியில் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. ராகி ஃப்ளார் வந்துட்டு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணியில் கலக்கி. கார்ன்ஃப்ளவர், மைதாலாம் வந்துட்டு ஆட் பண்ண வேண்டாம். இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்குங்க. அதுவும் டின்னர் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.